ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சார், சாதாரண ஆள் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் செவ்வாய் டெரர் பீஸு. ஆனால் ஏழுக்குடைய இந்த செவ்வாய் என்ன பலன்களை தருகிறார் அப்படின்னா, இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறார். இவர் ஆட்சி பெறுகிறார். நண்பர்களே, ஒன்று வந்து இது மாதிரி ஒரு அவளிநல்லூர் பக்கத்தில் ஒரு கிராமம். இன்னைக்கு கிராமம்னே ஒன்று கிடையாது. இன்னைக்கு எல்லா ஊருமே சிட்டி ஆயிடுச்சு. எங்கே நீங்கள் வாங்கிடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே ரொம்ப சிட்டி ஆகிடுச்சு. எல்லாமே லேண்ட் அதிகமாக. ஆனால் அதை வாங்குகின்றது யோகிங்க. ஸோ அப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வண்டி வரப்போகிறது, வாகனம் வரப்போகிறது, புதிய பார்ட்னர்ஸ் வராங்க, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்ன பலன்களை தரப்போகிறது? சார், சாதாரண ஆள் கிடையாது. மற்றவங்களுக்கெல்லாம் செவ்வாய் டெரர் பீஸு. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஹீஸ் எ லவ் ஸ்வீட் பர்சன். ஸ்வீட் லவ்வபிள் பர்சன் அந்த மாதிரி சொல்லலாம். காதலின் அதிபதி, ஏழுக்குடையவன். ஏழுக்குடையவன்னா என்ன அர்த்தம்? இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், ரொமான்ஸு, இது எல்லாத்துக்கும் கடவுள் யாருன்னா செவ்வாய். என்னது செவ்வாய் ரொமான்ஸுக்கு காடா? உங்களுக்கு காடுங்க. ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு ஆளை போஸ்டிங்காக போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு யார் அப்பாவாக இருக்காங்களோ அவர் இன்னொருத்தருக்கு அண்ணாவாக இருப்பார். நம்ம குடும்பத்திலே எடுத்துக்கங்க. அது என் குழந்தைக்கு தாத்தாவாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவு இல்லையா? எனக்கு இருக்கிற உறவு எல்லாருக்கும் இருக்காது. அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் செவ்வாய் தெரராக இருக்கிறாரு, உங்களுக்கு அவர் தான் ஏழுக்குடையவனாக இருக்கார். ரிஷபராசிக்கு ஏழுக்குடைய இந்த செவ்வாய் என்ன பலன்களை தருகிறார் அப்படின்னா, இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருகிறார். இவர் ஆட்சி பெறுகிறார். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் ஒரு ஜாதகத்திலே உச்சம் பெற்றால் அதை ருச்சக யோகம் என்று அழைக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க? ருச்சக யோகம். ருச்சக யோகம்னா என்ன அப்படின்னா, ருச்சக யோகம் இஸ் நத்திங் பட், இந்த செவ்வாய் ருச்சக யோகமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே என்ன ஆகும்னா, படபடன்னு கவர்மெண்ட் ஜாபு, எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ருச்சக யோகம் இருந்தால் தைரியம், படைத்தலைமை இந்த செவ்வாய் தருவது தான். செவ்வாய் தான் படைத்தலைமை. உலகத்தில் கல்வியா, செல்வமா, வீரமாம்பாங்க. நண்பர்களே, எவ்வளவு அறிவு இருந்தாலும் அறிவை பணமாக்கினால்தான் அந்த சமுதாயத்தில் மதிப்பு. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை பாதுகாக்கின்ற வழி வீரம். அது அப்போ அது எல்லாம் ஒன்று தான். அப்போ அந்த மூன்றாம் இடம், இந்த வீரம்ங்கிற ஒரு விஷயம் பிரதானமாக இருக்கிறது. செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது ஒரு தைரியம் வருகிறது. நான் அடிக்கடி சொல்வேன், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவேன் சொல்லுங்கள்? தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். எப்படி? தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகத்தில் டாக்டர் சொல்லுவான், சார் ஐசியூவில் உங்களுக்கு உயிர் போயிடும், அவ்வளோதான், கஷ்டம், வாழ முடியாது, இன்னும் பாருங்கள், இன்னும் ஒரு 10 நாளில் இந்த பிளேட்லெட்லாம் கம்மியாயிரும், இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், உங்கள் உடம்புல இதெல்லாம் கம்மியாயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சுலாம் சொல்லுவாங்க. நான் சந்தித்திருக்கிறேன், அதனால் சொல்லுகிறேன். அவங்க சொல்லுவாங்க, சொல்கிறது டாக்டர் தானே, கடவுள் ஒன்றும் இல்லையே. இந்த வசூல் ராஜா படத்தில் சொல்கிற மாதிரி தான், டாக்டர் தானே சொன்னீங்க, கடவுள் ஒன்றும் இல்லையே. கடவுளிடம் மன்றாடுங்கள். இறைவன் ஒரு இந்த செவ்வாய் பகவான் ஒரு ஆட்சி பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல ஒரு தைரியம் ஓடா என்ன ஆயிரும் பார்த்துடலாம், இறங்குங்க. உடம்புல இருக்க ஆர்கான்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு மேஜிக்கை தான், அதான் கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது யாரெல்லாம் மரண திருவாயில் இருப்பவர்கள் கூட மறுவாழ்வு பெறுவார்கள். காரணம் என்னன்னா, தைரியம். வாழ்வில் ஃபெட்டப்பான எல்லாருக்கும் இது ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம். சார், ஷேர் மார்க்கெட்டில் தோத்துட்டேன் சார், ஒரு கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு சார், போட்டும் இப்போ என்ன, எல்லாம் முடிந்ததென்று என்ன விடாதீர்கள், நாளை இன்னும் நமக்கானது தான், இன்னும் வெளிச்சத்தோடு இருக்கிறது. வாழ்க்கையில் அப்படியே ஒரு அப்படியே போயிட்டு இருக்கிறதுல என்ன சார் கிக்கு? அப்பப்போ டவுனை டச் பண்ணி திரும்ப அப்பில் ஆகிறதா? அது சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான். அப்படி ஒரு டவுன் திரும்ப அப்படி மேலே எந்திரிக்கிறது, அதுதான் சார் கிக்கு லைஃப்பில். அந்த கிக்கை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோல்வியுற்றவர்கள் கூட, தோல்விங்கிற ஒரு விஷயமே இல்லைன்றேன். வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. இட்ஸ் எ கேம் ஷோ. அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான், செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு புரியும். விட்டது சென்றது இனி மீளாது, இனி சென்றதையே சிந்தை செய்து குண்டடிக்கும் கவலை எனும் குவையில் வீழ்ந்து சொல்லுவார் பாரதியார். தின்று விளையாடி இன்பற்றிருந்து வாரீர், தீமையெல்லாம் அழிந்து போம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுங்கள்பர். அந்த மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம். செவ்வாய் ஆட்சி பிறந்த இந்த நேரத்தில் புதுசாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. புது ஸ்ட்ராட்டஜி வந்துடும் வாழ்க்கையில். என்னைக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ,
நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. பைத்தியம் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் அடிக்கடி என்னோடய ஸ்டேட்டஸில் கூட அதை வைப்பேன். நீங்கள் செய்கிற வேலையை நேசிங்க, பைத்தியம் மாதிரி வேலை செய்யுங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கட்டும். என்னைக்கு அப்படி சிரிக்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு அடிக்ஷன் ஆகிடுவீங்க. 7ஆம் இடம் என்பது இன்னோவேஷன், 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். நல்ல நல்ல பார்ட்னர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட ஒர்க் டெடிகேஷனை பார்த்து நண்பர்களே ஒரு வார்த்தை சொல்லுவோம், சந்தனம் தன் நறுமணத்தால் அறியப்படுகிறது. சந்தனம் தன் மனத்தால், சந்தனத்துக்கு விளம்பரம் வேணுமா என்ன? ஊதுபத்திக்கு விளம்பரம் வேணுமா? நல் வாசனைக்கு விளம்பரம் வேண்டுமா? பூக்களுக்கு விளம்பரம் வேண்டுமா? எந்த விளம்பரமும் வேண்டாம். அது தன் இருக்கும் இடத்தை தன் வாசனையால் தெரிவிக்கிறது. அதை போலவே நீங்கள் கடுமையாக வேலை செய்யும் போது பார்ட்னர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. நல்லா பண்ணுறீங்களே பிஸ்னஸ், நானும் உங்களோட சேர்ந்து டைப் பண்ணுறேன், உங்களோட சேர்ந்து நானும் முன்னுக்கு வருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த மாதிரி தான். ஸோ வாழ்க்கையில் அந்த புஷ்பா படத்தில் ஒரு சீன் வரும். அந்த மாதிரி எனக்கு ஒரு புது ஓனர் கிடச்சிட்டாருன்னா அவன் அப்பயே ரிசைன் பண்ணிட்டு புஷ்பாவோட திரும்பி வந்துடுவான். அந்த மாதிரி தான் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வரும், உங்களுக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் வரும். நீங்கள் தலைவனாகிறீங்க. 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது இராணுவ பணி கிடைக்கிறது. முக்கியமாக இராணுவ பணி. ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் சார். எனக்கு ஒரு காலத்தில் இந்த இராணுவ பணியில் இருந்தாங்கன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் பட்டாளத்தில் வேலை செய்கிறார் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. அது பேர் பட்டாளம். 7ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி செய்யும் பொழுது இன்றைக்கி பட்டாளத்தில் வேலை கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. காரணம் என்னவென்றால் அவ்வளவு தூரம் அது ஒரு கௌரவமான பதவி என்பது மக்களுக்கு தெரியப்படுகிறது. 7ஆம் இடத்திலே இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது லேண்டாக வாங்குறீங்க. அது சாதாரணமாக லேண்டு வாங்கலைங்க. லேண்டாக சில பேர் ஃபாரினில் குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஊரில் லேண்டு வாங்குவீங்க. என் தம்பி மலேசியாவில் கல்யாணம் பண்ணியிருக்கான். இங்கே லேண்டு வாங்கிட்டு மலேசியாலையும் லேண்டு வாங்குறது. அடடா சூப்பர். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா வெளிநாடுகளில் இடம் வாங்குதல், வெளிநாடுகளில் குடியேறுதல். ஏன் ராம்ஜி சார் நம்ம உள்ளூரில் பிழைக்கவே வழி இல்லை, வெளிநாட்டில் போகிறேன். நாங்கள் எல்லாருக்குமா சொன்னேன், அப்படி எக்ஸ்போஸ் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். 7ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது வீடு வாங்குகின்ற, பூமி லாபம் வாங்குகின்ற யோகம் இருக்கும். தஞ்சாவூரில் தான் சார் எனக்கு வீடு. எனக்கு இந்த மாதிரி ஒரு அவளிநல்லூர் பக்கத்தில் ஒரு கிராமம். இன்றைக்கி கிராமம்னே ஒன்று கிடையாது. இன்றைக்கி எல்லா ஊருமே சிட்டி ஆயிடுச்சு. எங்கே நீங்கள் வாங்கிடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே ரொம்ப சிட்டி ஆகிடுச்சு. எல்லாமே லேண்ட் அதிகம். ஆனால் அதை வாங்குகின்ற யோகம் நம்ம பக்கத்தில், ஐயோ விட்டனே, அது ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா 50 ரூபாய்க்கு போய்ட்டு இருந்தது சார். இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் சொல்கிறாங்க. 40 ரூபாலேருந்து நீங்கள் சும்மாவே இருந்துருக்கீங்க, அதை வாங்காமே வச்சுருந்துருக்கீங்க. அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். இன்றேனும் ஒரு முடிவெடுங்கள். ஒரு ரியல் எஸ்டேட்டில் அழகாக ஒரு லேண்டு இன்றேனும் ஒரு முடிவெடுங்கள். அது நீங்கள் எடுப்பீங்க. உங்களை எடுக்க வைப்பார் செவ்வா. இந்த ரிஷபராசிக்காரர்கள் லேண்டு வாங்க போகிறீங்க. புதுசாக மோட்டர் பைக் வாங்குவீங்க. அப்படியே ராயல் என்ஃபீல்டில் உட்காந்து தண்டர்பேர்டு சார், தண்டர்பேர்டு அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வண்டி வரப்போகிறது, வாகனம் வரப்போகிறது, புதிய பார்ட்னர்ஸ் வராங்க, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்றோம். இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்கா சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.